சட்டசபையில் 2 நாளா போராட்டம் ஜி.கே. மணியை பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து மாற்ற சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. 3 எம்எல்ஏக்கள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஜி.கே. மணி ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுடைய கொறடாவே ஒன்றும் பண்ண முடியாது. அது சபாநாயகர் நினைச்சாதான் அவன் செய்ய முடியும். சபாநாயகருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஐயா, நீங்க ஐசியூக்கு போகலன்னு சொல்றீங்க. ஆனா அன்றைய தினம் காலையில வந்து கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வந்து ஐசியூக்கு போனதா சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காரு. போல நீங்க ஐசியூக்கு போகலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா அன்றைய தினம் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வந்து ஐசியூக்கு காலைல போயிட்டாரு. அதுக்கப்புறம் சின்னையா வந்தாரு. அதனால எங்களால பார்க்க முடியலன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஐசிக்கு போனோன்னு யார் சொன்னார்? கௌரவ தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியாரு. உனக்கு யார் சொன்னது? அன்றைய தினம் காலைல செய்தியாளர் உனக்கு யார் சொன்னது ஐசிக்கு ஜி.கே. மணி போனார்? அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு. ஏன் செய்தியாளர் சந்திக்கல அந்த காலையில? தவறான செய்தி. அவர் சொன்னது தவறு இல்லை, நீர் சொல்லத்தான் தவறு. எல்லாம் ஸ்பெஷல் மெசேஜ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இவருக்கு எதுவும் ஸ்பெஷல். அதான் ஜி.கே. மணியா ஐயா வந்து ஐசியூவில் ஆஞ்சியோ பண்ணிட்டு ஐசியூவில் இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் ஜி.கே. மணிக்கு பேச அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு மட்டும் தனியாக வந்துடுது. ஐயா, தந்தையோ தாயையும் காப்பாற்றாத ஒரு மகன் வந்து தமிழகத்தில் உண்மை மீட்பு பயணம் மேற்கொள்றான்னு சொல்லிட்டு அமைச்சர் பன்னீர்செல்வம் வந்து ஒரு குற்றச்சாட்டு எம்ஆர்கே பண்ணிட்டு தந்தையும் தாயையும் காப்பாற்றாத மகன் தமிழகத்தை எப்படி காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேட்டிருக்காங்க. உண்மை மீட்பு பயணம் போறாரு. 100% உண்மை. 100% உண்மை. அவர் மட்டுமா பல பேர் இதே கருத்து தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் சார்ந்த அமைச்சர்கள் அல்லது எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர் அல்லது பிற கட்சிக்காரர்கள் எல்லாருடைய கருத்தும் இதுதான். கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா சார்? கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அவங்க யார் சிபிஐ கேட்டாங்களா? வழக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களும் பாஜக சார்பிலையும் கேட்டிருக்காங்க. கட்சிக்காரர்கள் கேட்கல, பாஜக தான் கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டா அது நடந்தான் ஆகணும். பல வழக்குகள் வந்து சிபிஐ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பில் போட்டிருக்காங்க. இது இப்போ இந்த சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது வழக்கை வந்து முடிக்கிறதுக்கா அல்லது கால இழுத்து போட்டுக்கலாம், கிடப்பில் போடுறதுக்கா? அது சோழி போட்டு தான் போகணும். சரிப்பா, என்ன வரப்போது 2 சோழி எடுத்துருக்கோம் போதும் நினைக்கிறேன். எவனும் பரவாயில்லையா? உடல்நலத்தை கேட்கறேன். உடல்நிலை அது என் கையை பிடிக்கலாம். கத்தக்கூடாது, கையை பிடிக்கலாம், கத்தக்கூடாது. ஐயோ ஒரே இது வரையா ஏற்றுக்கிறாங்க. உங்களோட பலத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. உங்க பலத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. இந்த ஜாதி பெயர்கள் நீக்கம் என்ன, அதை பற்றி உங்களுக்கு அறிக்கை வந்து உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தங்களுக்கும் தீபாவளி. சட்டமன்ற தேர்தலுக்கு பொதுக்குழு கூட முடிவு பண்ணணும்.
பொதுக்குழு கூடி அது வழக்கம் போல் எனக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி டிசம்பர் 30 பொதுக்குழு எனக்கு அந்த அதிகாரத்தை அவர்கள் கொடுப்பார்கள், முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுப்பார்கள். நான் சரியான முடிவெடுத்து மக்கள் கட்சியினர் என்ன நினைக்கிறார்களோ அந்த முடிவை நான் எடுப்பேன். அது எந்த முறை சரியாகவே இருக்கும், எந்த முறை சரியாகவே இருக்கும். என்ன சொல்கிறேன், அதை சொன்னால் சரியாக இருக்கும். நன்றி.